நான் பிரியமாக இருக்கிறேன். நீ மிகவும் எனக்கு பிரியமானவர். இதோ உன் துக்கத்தோடு இருக்க வேண்டாம். இதோ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சுகவாழ்வு சீக்கிரம் துணிக்கும். உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன். என் நீதியின் வெளிச்சத்தினாலே, நீதியின் கரத்தினாலே உன்னை நடத்துவேன். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுக்கிறான். இதோ உனக்கு முன்பாக சிறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை கொட்ட முடியாது. எழும்பு செய்யாது. எழும்பு 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 எழும்பு. அந்த அபிஷேகத்தோடு ஆவியானவர் அந்த அபிஷேகத்தோடு அபிஷேகம் இதோ நாவிலே அக்கினிமயமான நாவுகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ அக்கினி சோலை புறப்படுகிறது. இதோ வரங்களை கொடுத்து கர்த்தர் இதோ கண்களுக்கு தரிக்க போட்டு தரிசனமாக காரியங்களை வெளிப்படுத்துவார். மறைபொருளை வெளிப்படுத்துவார். இதோ உன் நிலப்படுகிற பொழுதே சுகம், உன் உருவாலை படுகிற பொழுதே சுகம் உண்டாகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உனக்கு விரோதமாய் எழும்பெறுவன் உன் பட்சத்திலே வருவான். உனக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். என் நீதியின் பரிகாரம் என்ற நாமத்திலே யெகோவா ஈராய், சர்வவல்லமை உள்ள தேவனாய், சமாதானத்தின் தேவனாய், யெகோவா ஷாலோமாய், யெகோவா சிக்கேனுமாய் இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லி சர்வவல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினாலே இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆதிதேசன் அபிஷேகம் பண்ணி முத்திரை போட்டு தேசத்துக்குள்ளே அனுப்புகிறேன். இதோ நீங்கள் என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். என் நாமம் யெகோவா. God bless you. திவா கர்த்தரின் சிவா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆயத்தப்படுத்து காவலாயிரு. ஆயத்தப்படுத்து காவலாயிரு. மகிழ்ச்சியுடன் களி கூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. மகிழ்ச்சியுடன் களி கூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, வருகையிலே காணப்பட ஆயத்தப்படு. புத்தியுள்ள கன்னிகை போல் ஆயத்தப்படு. அபிஷேக எண்ணெயுடன் ஆயத்தப்படு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து காவலாளனாயிரு. காணிக்கை பாடல். ஆமென். மகிழ்ச்சியுடன் களி கூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. உனக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, சபையிலே எல்லோரையும் ஆயத்தப்படுத்து. உனக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, சபையிலே எல்லோரையும் ஆயத்தப்படுத்து. குடும்பத்தின் உறவுகளை ஆயத்தப்படுத்து, பூமியின் மக்களை எல்லாம் ஆயத்தப்படுத்து. குடும்பத்தின் உறவுகளை ஆயத்தப்படுத்து, பூமியின் மக்களை எல்லாம் ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து காவலாளனாயிரு. மகிழ்ச்சியுடன் களி கூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து காவலாளனாயிரு. ஆமென். Praise the Lord. Praise the Lord. அப்படி உட்காரு. Hallelujah. Praise the Lord. Hallelujah.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के महिमा होवे, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम महिमा होवे. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். परमेश्वर आज ही हमारा बीच में है. ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிறார். परमेश्वर अपना काम को इस पृथ्वी पर मनुष्य के बीच में कर रहे हैं. அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். परमेश्वर अपनी इच्छा को मनुष्य के अंदर में कर रहे हैं. இன்றைக்கு அவருடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. आज ही परमेश्वर का नाम महिमा होने जा रहा है. அதற்காகத்தான் அவருடைய விருப்பம் இங்கே நடக்க போகிறது. इसीलिए परमेश्वर की इच्छा यहाँ पर हो जा रहा है. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். एक बात को आप लोग अच्छी तरफ सुनिएगा. ஆண்டவர் எதை செய்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். परमेश्वर जो कुछ करते हैं उसका एक काम होगा. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, நாங்க தமிழ்லையும் இந்தியிலையும் பேசுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. जब हम लोग तमिल में हिंदी में बात करने के लिए प्रचार करने के लिए एक बातचीत है. நம் தேசத்தில் अनेक இடங்களிலே இந்தி மக்கள் இருக்கிறபடினால் அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரும். हमारा देश में बहुत लोग हिंदी लोग रखते हैं, इसलिए ये संदेश उनको भी पहुंचना चाहिए. ஆகையினால தான் இதை நாங்கள் இப்படி பதிவு செய்கிறோம். इसलिए इस बात को हम लोग प्रकट करते हैं. எனக்கு நான் இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு जब मैं इस स्थान में रहने समय में, என் பேரு சரவண பகவான். मेरा नाम पहले था सरवण भगवान. தேவன் என்னை தொட்டார். परमेश्वर मुझे छुआ. தேவன் என்னை ரட்சித்தார். परमेश्वर मुझे रक्षा किया. எனக்கு ஜெபராஜ் என்று பெயரிடப்பட்டது. तब उसके बाद मेरा नाम जबराज रखा गया. ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். परमेश्वर ने मुझे बुद्धि दिया है. 150 பாடல்களை எழுதினேன். 150 गाना मैंने गाया था. இயேசுவின் சுவிசேஷ பாடல்களை எழுதி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தேன். यीशु मसीह का सुसमाचार गाना मैंने लिखकर परमेश्वर नाम को मैंने स्तुति किया, महिमा किया. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். मध्य प्रदेश में जो परमेश्वर काम को मैंने सेवा किए थे वहाँ पर. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே கர்த்தருடைய பணியை செய்தேன். जो उत्तर प्रदेश, आंध्रा जैसा स्टेट में मैंने परमेश्वर का काम को सेवा किए थे. கேரளா, தமிழ்நாடு மாநிலங்களிலே ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறேன். जब केरला, तमिलनाडु में परमेश्वर काम को मैंने किए थे. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 22 இடங்களிலே தேவ ஊழியர் ஐக்கியத்தை நடத்தி வருகிறேன். तमिलनाडु में 22 परमेश्वर सेवक को मैंने मीटिंग किए थे. 20 சபைகளை கட்டி அதிலே போதகர்களை நியமித்து ஆண்டவர் ஊழியத்தை செய்து வருகிறார். 20 कलीसिया मैंने बनाकर परमेश्वर ने सेवक रखने के लिए मुझे मदद किया. ஒரு பெரிய லாரி நிறைய துண்டு பிரதிகளை வாங்கி அத இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவருடைய பணியை செய்து ये வருகிறார். बड़ा लारी, उसमें अंदर में पूरा टैक्स था, उसमें लेकर इंडिया पूरा उसको मैंने डिस्ट्रीब्यूट करने के लिए परमेश्वर मुझे दया किया. 730 நாட்கள், 2 ஆண்டுகள் கொரோனா நேரங்களிலே 100 பேர் 100 ஊழியக்காரர்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவர் வாழ்நாள் சாதனை செய்ய உதவி செய்தார். 720 300 सेवकों मैंने बनाने के लिए परमेश्वर ने मुझको मदद किया, सहायता किया था. இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை நடத்தி வருகிறேன். यीशु मसीह आशीर्वाद देते कलीसिया को मैं अभी चलाता हूँ. ஆண்டவர் இன்றைக்கு மகிமையாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज हमारा बीच के हमारा द्वारा महिमा होने जा रहे हैं. 200 பேருக்கு ஆண்டவருடைய அபிஷேக பட்டம் அளித்து அவர்களை நடத்தி வருகிறேன். 200 लोगों को मैंने अभिषेक का जो सर्टिफिकेट मैंने दिया था. உத்தரப்பிரதேசம் முதல் கன்னியாகுமரி வரை ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறேன். उत्तर प्रदेश से लेकर कन्याकुमारी तक मैंने परमेश्वर सेवा अभी तक कर रहा हूँ. என் வாழ்நாளையே ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்து मेरा நடந்து வருகிறேன். सारा जीवन को परमेश्वर के सेवा के लिए मैं अर्पित कर दिया. ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார்? क्यों परमेश्वर ये काम मुझसे कर रहे हैं? தேவன் ஏன் இப்படி என்னை கொண்டு செய்கிறார்? परमेश्वर ने क्यों मुझे उठा के ये काम करने चाहता है? நான் எப்படி தேவனால் தொடப்பட்டேன்? मैं कैसा परमेश्वर के जो छुआ. என்னுடைய கால் பெரிய யானை கால் நோயினால் பாதிக்கப்பட்டது. मेरा एक बड़ा बीमार था, आत्ती का तरह मेरा पैर मोटा हो गया. தேவன் தொட்டு சுகமாக்கினார். जब परमेश्वर ने मुझे छुआ मैं चंगा हो गया. அன்றையிலிருந்து ஆண்டவருடைய மகனாய் மாறி उस போனேன். समय से मैं परमेश्वर का संतान बनकर परमेश्वर को सेवा करते हैं. ஆண்டவர் என்னை
வேறு பிரித்தார். परमेश्वर ने इस संसार के मुझे अलग करके सेवा में बुलाया. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் எதை செய்தாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். जब परमेश्वर कुछ कार्यक्रम करते हैं उसमें एक काम होगा परमेश्वर का. ஆண்டவருடைய பணியை விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். जब हम लोग परमेश्वर का जो मिनिस्ट्री के सेवा को जल्दी से जल्दी कर रहा हूँ. மீடியா வழியாக தேவனுடைய பணியை செய்கிறோம். मीडिया के द्वारा परमेश्वर का सेवा को हम लोग कर रहे हैं. டிஜிட்டல் மினிஸ்ட்ரியும் செய்து வருகிறோம். डिजिटल के द्वारा वो मिनिस्ट्री भी हम लोग कर रहे हैं. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய பணியை செய்து ऑनलाइन வருகிறோம். के द्वारा भी हम लोग परमेश्वर का सेवा को कर रहे हैं. டெலிவிஷன் மினிஸ்ட்ரி செய்து வருகிறோம். टेलीविजन के द्वारा भी हम लोग परमेश्वर का मिनिस्ट्री हम लोग कर रहे हैं. நித்தியம் டிவியிலே ஜாய் டிவியிலே ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறோம். जब हम लोग नित्य टीवी के द्वारा जॉय टीवी के द्वारा परमेश्वर संदेश हम लोग दे रहे हैं. நித்தியம் டிவியில் என்னோடு நம்முடைய பேராயர் அலெக்சாண்டர் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். नित्य टीवी में हमारा जो बिशप अलेक्जेंडर आकर संदेश दिया है. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, யூடியூப் வழியாக காட் மினிஸ்டர் என்ற ஒரு டிவி ஊழியத்தை செய்து வருகிறோம். यूट्यूब द्वारा गॉड मिनिस्ट्री के द्वारा हम लोग मिनिस्ट्री कर रहे हैं. வாட்ஸ்அப் வழியாக பேஸ்புக் வழியாக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு व्हाट्सएप வருகிறோம். के द्वारा फेसबुक द्वारा परमेश्वर नाम का महिमा के लिए हम लोग मिनिस्ट्री कर रहे हैं. மொபைல் வழியாக ஜெபங்கள், வீடியோ கான்பரன்ஸ் வழியாக ஜெபங்கள் நடத்தி வருகிறோம். वीडियो कॉन्फ्रेंस द्वारा मोबाइल के द्वारा हम लोग परमेश्वर सेवा को कर रहे हैं. இன்னும் 12 வகையான ஊழியங்களை செய்து வருகிறோம். अभी भी 12 मिनिस्ट्री का तरफ हम लोग मिनिस्ट्री कर रहे हैं. எதற்காக தேவன் இப்படி செய்கிறார்? क्यों ये मिनिस्ट्री को परमेश्वर हम लोग कर रहा है? சகோதரனே சகோதரியை கவனியுங்கள். मेरे भाई बहन मेरे बात को सुनो. நம்முடைய தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். हमारा देश में 140 करोड़ का पीपल है, लोग हैं. அவர்களை எல்லாம் ரட்சிப்புகளை நடத்துவதற்கு இன்னும் வேலையாட்கள் தேவை. उन लोग सारा लोग को सुसमाचार सुनाने के लिए वो परमेश्वर सेवक जरूरत है. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, கவனியுங்கள். अच्छी तरह सुनिएगा. ஆண்டவருடைய பணியை செய்ய நமக்கு அநேக பதவிகளை, அதிகாரங்களை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். परमेश्वर को सेवा करने के लिए परमेश्वर बाइबल में सारा अधिकार दिया गया है. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, நாம் அதை சுதந்திரித்து ஊழியத்தை செய்ய வேண்டும். जब परमेश्वर जो वचन किया उसको सुदंतर करेगा. परमेश्वर सेवा करेगा. மூடராக நாம் வாழக்கூடாது. जब कुछ भी नहीं चाहते वैसे ही मत जियो. ஊழியர்களாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். जब परमेश्वर सेवा के द्वारा मनी हम सेवक बन जाना. உதவிக்கார ஊழியம், டீக்கன் ஊழியங்களை செய்ய வேண்டும். जब सजाना देना, मदद करना, मिनिस्ट्री करना है. சீஷர்கள் டிசைபிள் ஊழியங்களை செய்ய வேண்டும். शिष्य डिसिप्लिन का मिनिस्ट्री भी हम करना है. லேவியர் சம்பந்தப்பட்ட ஊழியங்களை செய்ய लेवी வேண்டும். का द्वारा जो मिनिस्ट्री भी हम करना है. மத்தியஸ்தர் சம்பந்தப்பட்ட ஊழியங்களை जो செய்ய வேண்டும். मध्यस्थ का काम भी हम करना है. தேவனுடைய மீடியேட்டராக நாம் பூமியில செயல்பட வேண்டும். परमेश्वर का मेडिएटर के लिए हम द्वारा परमेश्वर द्वारा मिनिस्ट्री करना है. ஆசாரிய ஊழியங்கள் செய்ய வேண்டும். जो आश्चर्य का काम भी हम करना है. மேய்ப்பர் ஊழியங்களை செய்ய வேண்டும். जो मेहमान का काम भी हम करना है. ஒழுக்கம் இருக்க வேண்டும். जो आपको एक सहारा होना चाहिए. பரிசுத்தம் இருக்க வேண்டும். आपको एक पवित्र होना चाहिए. டிசைபிள் டிசிப்ளினா இருக்க வேண்டும். जो परमेश्वर नमूना शुद्ध होना चाहिए. ஒழுங்கற்று திரிகிற அனுபவம் நமக்குள்ளே வரக்கூடாது. जो उल्टा सीधा जो घूमने वाला पवित्र लोग नहीं है वैसे हमारे बीच में नहीं होना चाहिए. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, அப்போஸ்தலர்களை உருவாக்க வேண்டும். जो अपोस्तल का हम लोग बनाना है. தீர்க்கதரிசிகளை உருவாக்க வேண்டும். भविष्यवाणी का बनाना है. சுவிசேஷகர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். सुसमाचार सुनाने के लिए आप खड़ा होना है. போதகர்களாக நீங்கள் படிக்க வேண்டும். पासवर्ड बनाने के लिए आप पढ़ना है. மேய்ப்பர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். जो कलीसिया बनाने, कलीसिया बन के रखने के लिए आप मेहमान बनवाना है. அப்படி நாம் ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும். वैसे ही हम परमेश्वर से बढ़ना है. சாதாரண மனிதராக இருந்துவிட்டு ஒன்றும் செய்யாமல் போய்விடக்கூடாது. साधारण मनुष्य समझ आप नहीं रहना है. இந்த பதவிகளிலே ஆண்டவருடைய பணியை செய்து जो इसमें हम लोग दे रहे हैं उसमें आपको परमेश्वर काम कर रहा है. அதற்கு மேல கண்காணிகளாய் மாற வேண்டும். उसमें आपको आंख को देखने के लिए हम बदलना है. நம்முடைய பணி சிறப்பா இருந்தால் தேவன் நம்மை கண்காணிகளாக அங்கீகரிப்பார். परमेश्वर का सेवा अच्छी तरह करेंगे. परमेश्वर आंख का आंगा देखने वाला बनेगा. மெட்ரோபாலிசன் கண்காணியாய் அங்கீகரிப்பார். जो मेट्रोपोलिस अधिकारी का बन जाएगा. பிரியமானவர்களே, ஆர்ச் பிஷப் கண்காணியாய் அவங்களை அங்கீகரிப்பார். मेरे प्रिय लोग आज से काम करने सेवा के लिए आपको परमेश्वर देगा. கார்டினல் கண்காணியாய் உங்களை அங்கீகரிப்பார். जब आपको
கார்டினல் जो जब गॉड मिलर का जो उसी काम करने के लिए परमेश्वर आपको रखेगा। தேவனுக்குள்ளே நாம் வளர வேண்டும். परमेश्वर से हम बढ़ते जाना है। உலகத்துல படிச்சு 10 பட்டங்களை போடக்கூடாது. जब दुनिया का पढ़ रहा हो ऐसे नहीं होना, போடணும். जाना है। நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு வேலையிலே அமர்வதற்கு जो हमारा जरूरत को देने के लिए बैठना है, ஆனால் தேவனுக்குள்ள நம்ம வளரணும். लेकिन परमेश्वर से हम बढ़ना है। ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर जो बोलता है उसका हम करना है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் உங்களை கண்காணிக்கிறார். परमेश्वर आपको देखते रह रहे हैं। ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखते रह रहे हैं। ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर आपको छू कर दुनिया से अलग करके रखा है। தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வந்திருக்கிறீர்கள். जब आप नहीं मालूम आप यहाँ पर आया है, ஆனால் உங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். लेकिन परमेश्वर आपको स्वीकार कर रहे हैं। தேசத்தின் 140 கோடி மக்களையும் சந்திப்பதற்கு, ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றுவதற்கு, ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறார். हमारा देश में 140 करोड़ पीपल को आपके लोगों के बीच में जाने के लिए, पहुंचने के लिए, सुसमाचार सुनने के लिए, मिनिस्ट्री करने के लिए परमेश्वर आपको छू किया। அதற்கு தகுதியுடையவர்களாய் மாறுவோமாக. उसको हम लायक ही बनाना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு உங்களை தான் நேசிக்கிறார். यीशु मसीह आपको प्यार करते हैं। எத்தனையோ பேர் இருந்தாங்க, दुनिया में बहुत सारा लोग है, அவ்வளவு பேர் மத்தியிலும் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். इतना लोग ही रहा तभी परमेश्वर आपको छू कर यहाँ बैठा गया है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, இயேசு இருந்த காலத்திலே, यीशु मसीह जब पुराने समय में, பிரியமானவர்களே, प्रिय लोग, அவர்கள் எத்தனையோ படித்தவன்கள், பணக்காரர்கள், தன்வான்கள், பெரிய பேர் பெருமை உள்ளவர்கள் இருந்தார்கள். जब यीशु मसीह सेवा करने समय में बहुत दौलत है, बहुत दिमाग वाला, बहुत भगवान है, बहुत दौलत लोग है, बहुत दिमाग लोग है, पढ़ने वाला सारा लोग रहता था। लेकिन यीशु मसीह பேதுருவை தெரிந்து கொண்டார். उसको देखा, ஒன்றும் அறியாத பேதுருவை தெரிந்து जब கொண்டார். पतरस पढ़ा भी नहीं है लेकिन पतरस को छू लिया यीशु। உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு காரணம், आपको हमको परमेश्वर छुआ, उसका कारण क्या है? உலகத்துல நாம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கலாம். जब इस दुनिया में सारा नजर में हम अट गया है, உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து கோடி மக்களை சந்திக்க தேவன் தேடி வந்திருக்கிறார். लेकिन एक एक जन को परमेश्वर छू कर खड़ा करो, लोग को जाकर पहुंचने के सूचना सुनाने के लिए परमेश्वर को छू लिया। அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது அதன் ஆயத்த வேலைகளை தேவன் கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதியிலே தேவன் தொடங்கி இருக்கிறார். जब उसी का काम करने के लिए परमेश्वर ने कन्याकुमारी, तूतुकुड़ी बना कर रखा है। ஒழுங்காக நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். ठीक से सही से हम परमेश्वर का काम करना है, பரிசுத்தமாக ஊழியத்தை செய்ய வேண்டும். पवित्र से हम परमेश्वर का काम करना है, தேவ சித்தத்தோடு கர்த்தருடைய உட்படி परमेश्वर की इच्छा से हम काम करना है। ஏனோ தானோ என்று நாம் செய்யக்கூடாது. अरे तुच्छ मान के, अरे ऐसे काम नहीं करना चाहिए। தெளிவாய் இருக்க வேண்டும். एकदम अच्छी तरह ध्यान से सेवा करना है। அதன் காரியமாக तब उसी कारण के लिए திறப்பிலே நிற்பதற்காக, जो आवाज उस रास्ता में खड़ा होने के लिए, ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக लोगों को अधिकार करने के लिए தேவன் தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கு जो கொடுக்கிறார். परमेश्वर ने अपना अधिकार को अपना लोग अपना सेवा हाथ में दे दिया है। அதற்காக இன்றைக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். इसलिए आज ही 4 सेवकों को परमेश्वर छू कर रखा है। கரங்களை தட்டுகிற ताली बजाकर प्रभु को धन्यवाद दो। हालेलुया। இப்பொழுது ஒரு 4 பேர் முன்னாடி வருவாங்க. अभी 4 को जो लोग सामने आए, முன்னாடி வாங்க. सामने आए। Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி வாங்க. பைபிள் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்ல கிறிஸ்டியமா இருந்தாங்க வாங்க. இங்க ஆமா ஆமா அதனால வாங்க. ஐயா நீங்க இருந்து வாங்க. நல்ல தள்ளி கரெக்டா நில்லுங்க, சரியா நில்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब लोग स्तुति करें। ஸ்தோத்திரம் சொல்லுங்க. स्तुति சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. स्तुति स्तुति ஸ்தோத்திரம் 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 स्तुति. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இவர்களை நாம் அங்கீகரிக்க போகிறோம். இவர்கள் தேவ சன்னிதானத்தில் அதிகாரத்தை பெறுகிறார்கள், ஆளுகையை பெறுகிறார்கள், அபிஷேக பட்டத்தை பெறுகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்கிற பட்டம் இவர்கள் மேல் இன்று முதல் எழுதப்படுகிறது. இதன் பிரகாரமாக இவர்கள் மூலமாக ஒவ்வொரு கோடி மக்கள்
ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया सारा अधिकार கரங்களை परमेश्वर தட்டி को கர்த்தரை दिया மகிமைப்படுத்துவோம். ताली बजा प्रभु धन्यवाद அல்லேலூயா. हालेलुया கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அவருக்கு நீங்க கவனிக்கணும். आप लोग सुनिएगा நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். मैं जैसा बोलते हैं वैसे ही आप लोग पीछे पीछे बोलिएगा நீங்க ஞானஸ்தானம் பெற்று விட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். आप लोग बपतिस्मा ले लिया मानता हूँ நீங்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். आप लोग पवित्र आत्मा द्वारा चल रहे हैं मैं जानता हूँ உங்களை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். परमेश्वर आपको सेवा के लिए अलग करके रखा है ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். परमेश्वर एक जगह आपको अपना वचन के थ्रू अलग करके परमेश्वर सेवा में छोड़ இப்போ நீங்க எங்க முன்னாடி சபையார் முன்னாடி உங்கள் வாக்குமூலத்தை அறிக்கையிட வேண்டும். जब अभी कलीसिया का लोग के सामने आप अपना को स्वीकार करना है நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்று சொன்னால் நீங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்ல வேண்டும். आप बोलना हम विश्वास कर रहे हैं बोलेगा तो हम विश्वास कर रहे हैं हाथ उठा बोलना நீங்க 4 பேர் சொல்லணும். और 4 लोग को बोलना है முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களா? जब पवित्र आत्मा बाइबल पवित्र आत्मा द्वारा लिखा है विश्वास कर रहे हैं Praise the Lord. திருத்துவத்தில் ஒருமையில் திருத்துவம் என்ற வேதாகம் சொல்லுகிற அந்த சத்திய உபதேசத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? फिर एक जो वचन में लिखा है उस सत्य को आप लोग मानते हैं தேவன் அழைக்கிற விதிகள் சட்டதிட்டங்கள் எல்லாம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? कलीसिया के द्वारा परमेश्वर ने सारा अधिकार को द्वारा आपको बुला रहे हैं आप मानते हैं சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. வானமும் பூமியும் கொள்ளாத தேவ நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருக்கு பணி செய்வீர்களா? आसमान पृथ्वी सारा जो इकट्ठा हो जाता है उसके अनुसार परमेश्वर की इच्छा से आप सेवा करने चाहते हैं आमेन. அல்லேலூயா. हालेलुया 1 தீமோத்தேயு 4:12 पहला तो तीमुथियुस 4:12 ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி पवित्र आत्मा के द्वारा लिखा गया है நடக்கையிலே जो अब चलना है அன்பிலே प्रेम ஆவியிலே விசுவாசத்திலே आत्मा विश्वास के द्वारा கற்பிலே जो गर्भ में எல்லாருக்கும் மாதிரியாய் நீங்கள் இருப்பீர்கள். लोगों को सारा लोगों आप बदलते रहना है ஆமென். அல்லேலூயா. हालेलुया இந்த போதகர் அபிஷேக பட்டம் பெரிய பட்டம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ये पासवान का जो हम लोग अभिषेक करने जा रहे हैं सर्टिफिकेट अभिषेक करने जा रहे हैं वो आप विश्वास करते हैं ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களை விட அரசியல்வாதிகளை விட எல்லா பதவிகளை விட இந்த மேலான அபிஷேக பட்டம் மிக பெரியது, கர்த்தருடைய உன்னத பரலோக அரசாங்கத்தினுடையது என்பதை மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? जब इस दुनिया का सारा अधिकार सारा जो भी पॉलिटिक्स में सारा अधिकार से हमारा परमेश्वर अधिकार बहुत ज्यादा बड़ा है आप विश्वास करते हैं அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை सब மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर धन्यवाद बोलेंगे ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க நாங்க சொல்ல சொல்லணும். சரியா? உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும். अभी हम जो बोलते हैं हमारे बीच में आप बोलना ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. जब पीछे वाला सेवा करते हैं वो भी हमारे बीच में बोलो திருத்துவ தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. फिर ये कि परमेश्वर சொல்லுங்க. திருத்துவ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரே உண்மையான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 28:19 படி இந்த தெய்வம் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் மெய்யான தெய்வம் என்பதை நான் ஒத்துக்கொண்டு உறுதியளிக்கிறேன். சுவிசேஷ பிரசங்க பணி
நான் வாழும் இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதாக நான் உறுதியளிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். தேசத்திற்கான கரிசனை என் நாட்டிற்காகவும் தலைவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவாக்க பணியை, ஆத்தும ஆதாய பணியை நான் முழு மனதோடு செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். சட்டங்கள், ஆட்சிகளுக்கு நான் மதிப்பு கொடுத்து எல்லா நிர்வாகத்தின் காரியங்களுக்கு நான் ஒத்து இந்த பணியை செய்வேன். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படிக்கிறோம். ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிறோம். முழங்காலில் நிற்க முடியாவிட்டால் அப்படியே அந்த முழங்கால் வழியாக கொஞ்சம் அமர்ந்து கொள்ளலாம், பரவாயில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் நிற்க முடிந்தால் இந்த நேரத்தில் நாம் முழங்காலில் நின்று ஆண்டவருடைய அபிஷேகத்தை, பிரதிஷ்டையை, பட்டத்தை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம், 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 சோதரம். இவர்கள் இன்று முதல் கர்த்தருடைய स्थानाधिपतिகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். आज से आप लोग परमेश्वर का अधिकार, परमेश्वर दास लोग आप लोग हैं. இவர்கள் மேய்ப்பரும் சுவிசேஷகரும் கண்காணிகளுமாக இன்றைக்கு அபிஷேக பட்டம் அளிக்க இன்றைக்கு தேவ சமூகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். इन लोग सारा अधिकार दिया गया है कलीसिया चलाने के लिए, भविष्यवाणी बोलने के लिए, सुसमाचार सुनाने के लिए परमेश्वर से अधिकार दिया गया है. எல்லாரும் சத்தமாய் சோதரம் பண்ணுங்க. सब लोग परमेश्वर को स्तुति करेंगे. ஒரு ஜெபத்தை நம்முடைய அருமையான வின்சென்ட் பாலையா ஏறெடுப்பாங்க. एक प्रार्थना हमारा विंसेंट बिशप जी प्रार्थना करें. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் வலது கைகளை இவர்களுக்கு நேராக உயர்த்தி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையோடு இந்த நாள் முதல் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் 100% கர்த்தருக்காய் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு, மூச்சு எல்லாம் கர்த்தராய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது உங்களுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் வெறுப்பது நீங்கள் வெறுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் மேல உடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அபிஷேகம், அபிஷேக தைலத்தினால பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய வார்த்தை, குமாரனுடைய வார்த்தை, பிதாவுடைய சித்தம் இதோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இதோ இவர்களை ஆண்டவர்கள் ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அத்தாரிட்டி உடைய கட்டளை பிறப்பித்தார். ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு இவர்களை பயன்படுத்துவீராக. போடுவதை இப்பொழுது பற்றி எரிய ராஜ்யபாரம் உள்ளவர்களாக, ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, மாற்றுவீராக. அபிஷேகம் பண்ணது போல ஏதோ முன்பு தைலத்தினால அபிஷேகம் பிதாவுடைய வலது வாரிசிலே வார்த்தையினால் பரிசுத்தாவுடைய அக்கினியினால் ஆண்டவரே பிதாவுடைய கட்டளை பிறப்பிக்கிற வார்த்தை நாமத்தில் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பண்ணினவரே, ஆசாரியனாக்கினவரே,
அபிஷேகம் பண்ணினவரே ஆசாரியனானவரே அல்லேலூயா அபிஷேகம் 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 பண்ணினவரே ஆசாரியனாக்கினவரே அபிஷேகம் செய்தவரே அதிகாரியாக்கினவரே அப்போஸ்தல அபிஷேகம் தலைமை அபிஷேகம் மேய்ப்பராக அபிஷேகம் போதகராக அபிஷேகம் அப்போஸ்தல அபிஷேகம் தலைவராக அபிஷேகம் மேய்ப்பராக அபிஷேகம் போதகராக அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினவரே ஆசாரியனாகினவரே அபிஷேகம் பண்ணினவரே ஆசாரியனாகினவரே அல்லேலூயா அல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா அல்லேலூயா அல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர महिमा करेंगे எல்லாரும் இந்த நேரத்துல அல்லேலூயா தேவன் இவர்களை மேய்ப்பராகவும் கண்ணாடியாகவும் பிஷப்பாகவும் ஆண்டவர் அபிஷேகித்தார். अभिषेक के लिए परमेश्वर ने अभिषेक किया. ஆண்டவருடைய கரம் இவர்களை தொட்டிருக்கிறது. परमेश्वर हाथ इन लोग को छू लिया. இயேசுவின் கட்டளைப்படி இன்றைக்கு இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். यीशु मसीह का आज्ञा वायदा इन लोग को दिया गया है. சகோதரிகளுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. जो महिलाओं के लिए ये अधिकार दिया गया है. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். हम सब लोग परमेश्वर का दास हैं. எல்லாரும் ஊழியம் செய்தால்தான் தேசத்தின் மக்களை சந்திக்க முடியும். सब लोग परमेश्वर की सेवा करने के लिए लोग छू लेगा. ஆண்டவர் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर आज ऐसा किया है. நான் சிறு பிள்ளை எனக்கு தெரியாது என்று நீ சொல்லாதே. आप मत सोचिए मैं बच्चा हूँ मैं नहीं जानता हूँ ऐसा मत सोचिए. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் நீ போக வேண்டும். मैं जब आपको पहुँच रहा हूँ और सारा जगह में आप जाना है. நான் உனக்கு சொன்ன எல்லா சத்தியத்தையும் கட்டளைகளையும் நீ எல்லா இடத்திலும் பேசுவாயா. जब मैं आज्ञा देते हैं सारा जगह में जब आप सत्य को सुसमझ को सुनाना. நீ யாருக்கும் பயப்படக்கூடாது. आप किसी को डरो मत. உன்னை பாதுகாக்கும்படி உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். मैं आपको बचाने के लिए मैं आपको अभिषेक किया है என்று சொல்லுகிறார். परमेश्वर बोलते हैं தம்முடைய கரத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். अपना हाथ को आपको दे दिया. உங்கள் வாயை உங்கள் நாவை அவர் தொட்டு இன்றைக்கு விசேஷித்த அபிஷேகம் வைத்திருக்கிறார். अभिषेक किया. என் வார்த்தைகளை எல்லாம் வாயிலை இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். आवाज आपके मुंह में रख रहा है. புட்டுங்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். निकालने के लिए मैं अधिकार देंगे. கட்டும்படிக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். के लिए मैं अधिकार देंगे. தீமைகளை அழிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். नाश करने के लिए मैं अधिकार देंगे. பொல்லாப்புகளை மாற்றி போடுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். लोग को भगाने के लिए मैं अधिकार देंगे. நாட்டும்படி உருவாக்கும்படி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். रूपने के लिए मैं अधिकार देंगे. இன்றைய தினக்கு உன்னை ராஜ்யங்கள் மேல் சபைகளின் மேல் நீ இருக்கிற மாவட்டங்கள் மேல் உன்னை நான் அதிகாரியாக தலைவராக पिता குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால पिता पुत्र पवित्र आत्मा के नाम
से கர்த்தருடைய மேய்ப்பர்களாக அபிஷேகிக்கப்படுகிறார்கள். परमेश्वर आपको कलीसिया रखने के लिए अधिकार कर रहे हैं. கர்த்தருடைய கண்காணியாக அபிஷேகிக்கப்படுகிறார்கள். परमेश्वर आंख को आपके देखने के लिए रख रहे हैं. கர்த்தரே செய்தார். परमेश्वर ने किया है. கர்த்தருக்கே மகிமை. परमेश्वर नाम के महिमा हुई. हालेलुया. हालेलुया. அவங்க சால்வை எங்க இருக்கும் அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். महिमा होवे. தேவ நாம மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम स्तुति होवे, महिमा होवे. அல்லேலூயா. हालेलुया. தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். आज ही परमेश्वर हमारे बीच में खड़ा हो गया है. தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. परमेश्वर अनुग्रह हमारे बीच में है. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். परमेश्वर आज भी अद्भुत काम करते हैं. தேவனுடைய வல்லமை இவர்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. परमेश्वर हाथ आपके सिर में रखा गया है. தேவன் இன்றைக்கு நமக்கு பலத்த காரியம் செய்கிறார். आज ही परमेश्वर बहुत बड़ा कार्यक्रम करने जा रहे हैं आपसे. இத அவர்கள் அது என்னது? அதை வாங்கி நீங்க அவங்களுக்கு போடணும். அது போடக்கூடாது. அது ரெவரண்ட் அது கொடுத்துருங்க. இது போடுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ताली बजा के सब लोग ताली बजाएंगे, ताली बजाएंगे. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. கண்காணியாக वो देखने वाला के लिए தென் மாவட்டங்கள் கண்காணியாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். सारा स्टेट में देखने के लिए आपको रखा गया. அடுத்த சபை மேய்ப்பராக சபை தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள். जो कलीसिया के रखने के लिए पासवान के लिए उनको देखने के लिए रखा गया है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா. அடுத்து ஸ்தோத்திரம் சகோதரியுடைய அவங்களுக்கு போடுறோம். Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை सारा लोग ताली बजाकर प्रभु नाम को महिमा करेंगे, स्तुति करेंगे. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். सारा लोग ताली बजाएंगे. எலியாவின் சால்வை எலிஷா மேல விழுந்தது போல एलिशा का शालवा एलिया के द्वारा गिर गया. இவர்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமையும் இரட்டிப்பான வரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इन लोग का द्वारा परमेश्वर का सेकंड का अभिषेक किया गया. அதை தந்து விட்டார் என்று சொல்லி இன்றைக்கு அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर दिया है, आज ही उसको स्वीकार हो गया. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर इन लोगों का आशीर्वाद दिया. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் नाम से இவர்களை ஆசீர்வதித்த அதிகாரம் आशीर्वाद दे रहे हैं. பிதா குமாரன் पिता, பரிசுத்தாவின் पुत्र, पवित्र நாமத்தினால் आत्मा के नाम से மேய்ப்பராக பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். कलीसिया बनाने पासवान के लिए तो अभिषेक दे रहा है, अधिकार दे रहा हूं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से இவர்களை பிதா குமாரன் पिता, பரிசுத்தாவின் पुत्र, पवित्र நாமத்தினால் आत्मा के नाम से அதிகாரப்படுத்துகிறோம். मैं अभिषेक दे रहा हूं, अधिकार दे रहा हूं, आशीर्वाद दे रहा हूं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से பிதா குமாரன் பரிசுத்தாவின் पिता, पुत्र, पवित्र नाम से ஆசீர்வதித்து आशीर्वाद दे रहा हूं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से பிதா குமாரன் பரிசுத்தாவின் पिता, நாமத்தினால் पुत्र, पवित्र नाम से அதிகாரப்படுத்தி பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். अधिकार देकर मैं आशीर्वाद दे रहा हूं. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर प्रभु को धन्यवाद करेंगे, महिमा करेंगे. திருச்சி அவர்களுக்கு இன்றைக்கு ஹோலி பைபிள் ஹோலி யுனைடெட் சர்ச்சினுடைய துணை கண்காணியாக அசிஸ்டன்ட் பிஷப்பாக இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்படிதான் आज होली का चर्च के द्वारा इनको सर्टिफिकेट दिया गया है. சொல்லமா கேமரா ஸ்தோத்திரம். அலலி பிகதரே கதுல பிகதரே கதுல பததியா சிகர கதுல பதைததி ஸ்தோத்திரம். கிறிஸ்டியர்கள் முன்னாடி வாங்க. இங்க அப்படியே இங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம்
Praise the Lord. அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கண்காணி பட்டம், பிஷப் பட்டம், ஓவர்சீர் பட்டம் அளிக்கப்படுகிறது. கர்த்தரை உயர்த்துகிறார். யாரையும் மேன்மைப்படுத்தவும் அதிகாரப்படுத்தவும் தேவனால் கூடும். God bless you. Praise you. God bless you. அடுத்து ஸ்தோத்திரம் யாரு வராங்க? ஸ்தோத்திரம் ஞானசெல்வி வாங்க. ஞானசெல்வி வாங்க. எல்லார் கரங்களை தட்டி அவனை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் பட்டம் வழங்கப்படுகிறது. பாஸ்டராக மேம்பராக சபைகளுக்கு தலைவராக அது அடுத்து ஸ்தோத்திரம் யாருக்கு? பாஸ்டர் பிரின்ஸ் அவர்களுக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சபைகளை நடத்துவதற்கும் ஊழியங்களை சிறப்பாய் செய்வதற்கும் பட்டம் வழங்கப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து நம்முடைய சீனியர் பாஸ்டர் ஆண்டனியம்மாள் அன்னாள் அவர்களுக்கு பாஸ்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. இந்த வந்தீங்க சபை தலைவராக கரங்களை தட்டி தேவனை பின்பந்தைய பொருளுக்கா நலத்தை நோக்கி ஓடுகிறே பரமளிப்பின் பந்தைய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே பரமளிப்பின் பந்தைய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே பரமளிப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு அம்மா அவர்கள் பிஷப்பாக தெரியும். ஆனால் வெளியே செல்லும் போது அவர்கள் பிஷப் என்பதற்கு அடையாளம் காட்டும் பட்டம் பெற்றவர் என்பதை காண்பிப்பதற்காக அவர்களுக்கு ஒரு சிலுவை அடையாளத்தை போட வேண்டும். அதை ஐயா போடுவாங்க. சிலுவை அடையாளம் புளிய பாதையிலே கிறிஸ்துக்கு உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடு சுகம் தந்தீரையா அங்க ஓடி ஓடி உழைப்பதற்கு உடு சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதனை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல போராளியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் விசேஷமாக பேராயர் கிறிஸ்டி அவர்களோடும் பாஸ்டர் அண்ணாள் அவர்களோடும் பாஸ்டர் ஞானசெல்வி அவர்களோடும் பாஸ்டர் பிரின்ஸ் அவர்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வாழ்த்துக்கள்.